வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொண்டாரெட்டி கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொண்டாரெட்டி கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் கர்னூல் அப்படிங்கிற நகரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கொண்டாரெட்டி கோட்டையை வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. விஜயநகர பேரரசான அச்சுத தேவராயலு அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை. இந்த கோட்டைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா கொண்டாரெட்டி புர்ஜ் அப்படின்னு இந்த கோட்டையை சொல்கிறாங்க. கொண்டாரெட்டி கோட்டையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கோபுரத்துடன் கூடிய அரைவட்ட அமைப்பில் காட்சியளிக்குது. இந்த கோட்டையானது கர்னூலின் முக்கியமான ஒரு அடையாளமாக விளங்குகிறது. கட்டப்பாவை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் நாட்டை ஆண்ட கொண்டாரெட்டி என்ற தலைவரோட நினைவாக தான் இந்த பெயர் வச்சுருக்காங்க. இதோட கட்டிடக்கலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கோட்டை வந்து 3 அடுக்குகளாக காட்சியளிக்குது. ஒன்று கோபுரம், இன்னொன்று சுரங்கப்பாதை, அது மட்டும் இல்லாமல் அகழிகளை கொண்டது. இந்த கோட்டையை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக இந்த கோட்டையை பாதுகாப்பு கோட்டையாகவும் கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய சிறையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. 17ஆவது நூற்றாண்டில் அச்சுத தேவராயர் ஆட்சி எப்போ பார்த்தோம்னா, கர்னூலை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ கோட்டையாகவும் கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும், குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கொண்டாரெட்டி அப்படிங்கிற ஒரு போராட்ட வீரரை சிறை வைக்கப்பட்டதுனால இந்த பெயர் வந்திருக்கு. அதாவது கொண்டாரெட்டிங்கிறவர் அடைச்சி வச்சதுனால தான் கொண்டாரெட்டி கோட்டை அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது. 3 நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தை 17-18ஆம் நூற்றாண்டுகளில் கண்காணிப்பு கோபுரமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. 3 அடுக்குகளை கொண்ட கோட்டையின் உட்பகுதியில் சுரங்கப்பாதைகள் உள்ளதாக நம்பப்படுகிறது. கர்னூல் நகரின் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த கோட்டை தளிக்கோட்டா சண்டையோட தொடர்புடையது. இந்த கோட்டையை இப்போ ஒரு சுற்றுலா தலமாகவும் வரலாற்று சின்னமாகவும் ஆந்திர பிரதேச அரசால் பராமரிக்கப்பட்டு வருது. பார்வையாளர்களுக்கு தரைமட்டம் மூடப்பட்டு இருக்கும். யாரும் அங்கே போய் பார்க்க முடியாது. ஆனால் பார்வையாளர்கள் முதல் மற்றும் 2வது தளங்களில் ஏறி அதை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.